வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுடைய பிரதர் மென்டர் சங்கர நாராயணன். இந்த வீடியோவில் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றியும் இந்தியா அதோடைய பர்மனெண்ட் மெம்பராக ஆகிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் யுனைடெட் நேஷன்ஸ்? உங்களுக்கு தெரியும், முதலாம் உலகப் போர் முடியுது. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் the League of Nations came into force. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய மிக முக்கியமான எய்மே என்னென்னா, உலகத்தில் ஒரு போர் வரக்கூடாது, இன்னொரு உலகப் போர் வரக்கூடாதுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். பட் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸுடைய ஃபெயிலியர் தான் என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர்னு சொல்லக்கூடிய செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே, so it was in 1941 August 14, அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட் மிஸ்டர் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அண்ட் ஆல்சோ யுனைடெட் கிங்டம் உடைய பிரைம் மினிஸ்டர் அவர் பிலோட் வின்ஸ்டன் சர்ச்சில், இவங்க லீக் ஆஃப் நேஷன்ஸ் மாதிரி அதை விட பவர்ஃபுல்லான இன்னொரு இன்டர்நேஷ்னல் பாடியை க்ரியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. இந்த பிளான் தான் அட்லாண்டிக் சார்ட்டர்னு சொல்லுவாங்க. இந்த அட்லாண்டிக் சார்ட்டரில் இவங்க ஏற்படுத்தின இந்த பிளான் தான் 1945 அக்டோபர் 24 அன்னைக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸாக வருது. UN நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்ததுக்கான காரணமே இந்த அட்லாண்டிக் சார்ட்டர் தான். ஸோ அப்போ உலகத்தில் அமைதி, அன்பு, நல்லிணக்கம், அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமாக தீர்வு காண்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை, தட் இஸ் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸில் நியூயார்க்கில் இருக்குது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ்னு சொல்லிட்டு 6 அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்குது: அராமிக், சைனீஸ், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், ஸ்பானிஷ் அண்ட் ஆல்சோ ரஷ்யன். அப்போ இந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸ்னு ஒரு 6 பார்ட்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ஸை 6ஆக பிரிக்கிறாங்க, 6 ப்ராட் குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. குரூப் இல்லை, த ஃபஸ்ட் ஒன் இஸ் வாட் அப்படின்னா தலைமைச் செயலகம், செக்ரட்டரியேட், இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். தே வில் ஹேண்டில் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், தலைமைச் செயலகம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி, பொதுச்சபை. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். ஃபோர்த்து எக்கனாமிக் அண்ட் ஆல்சோ சோஷியல் கவுன்சில். ஃபிஃப்த்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அண்ட் சிக்ஸ்த்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதில் நாம் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவுன்சில் என்னென்னா UNSC தான். இந்த UNSCயில் டோட்டலாக 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் 5 மெம்பர்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அந்த 5 மெம்பர்ஸை தான் P5 கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச உடனே வேர்ல்டு வார் 2ல் ஜெயிச்ச யுனைடெட் கிங்டம், ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் அண்ட் ஆல்சோ ஹூம் அப்படின்னா இட்ஸ் சைனா. ஏன்னா சைனா வந்து அன்னைக்கு இட்ஸ் சப்போர்ட்டட் ஃபார் த ஆலிஸ். இதை தவிர்த்து இல்லாமல் 10 நாடுகள் இருக்காங்க. இந்த 10 நாடுகளை சுழற்சி முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. டோட்டலாக 15 மெம்பர்ஸ், அதில் 5 மெம்பர்ஸ் வேர் ஆல் பெர்மனெண்ட் அண்ட் 10 மெம்பர்ஸ் வேர் ஆல் நான் பெர்மனெண்ட். இந்தியா எவ்வளவோ இந்த நான் பெர்மனெண்ட் மெம்பராக இருந்திருக்கு. ஆனால் பெர்மனெண்ட் மெம்பராக மாறுறதுக்கு முயற்சி எடுத்தாலும் அதுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் போடப்படுது. இதுக்கு செக் வைக்கிறது யார் சார்னா நமக்கே தெரியும், இட்ஸ் none other than சைனா. ஏன் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தெர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இட் வாஸ் ஃபார்ம்டு சம் 75+ இயர்ஸ் பிஃபோர், 75 வருஷத்துக்கு முன்னாடி வயசாகிடுச்சு. அப்போதைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருந்துச்சு, எஃபெக்டிவாக இருந்தது. பட் இன்றைக்கி சிச்சுவேஷன் வேறு. Today, India was emerging in the global scenario. Today, India was glowing. எப்படி இதை நான் சொல்கிறேன், யூ டேக் anything. For example, territory-wise, it was the largest country. It's the 7th largest country. Population-wise, it was the 2nd largest populated country. And of course, இன்னும் ஒரு 10 yearsல சைனாவை கூட முந்திடலாம்.
அண்ட் எக்கானமி வைஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம். அண்ட் யூ டேக் ஆர்மி, நேவல், ஏர்ஃபோர்ஸ், இந்தியா வாஸ் இன் ஃபஸ்ட்டு 10 பொசிஷன்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்தியா வாஸ் எமர்ஜிங் ஆஸ் அ லீடர் ஆஃப் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். சொல்லப்போனால் 1950ஸ்லேயே இந்தியாவுக்கு பெர்மனண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய பெர்மனண்ட் மெம்பர்ஸுக்கு இந்தியாவை அப்போதைய ரஷ்யா அண்ட் ஆல்சோ யூஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு ஓகே, ஸோ 3ஆம் உலக நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்தியா இருக்கணும்னு நினச்சதால உலகத்தில் இந்த சொல்லப்போனால் இந்த நாட்டோ ஆர் வார்ஷா பேக்ட், யூஎஸ் ஆர் யூஎஸ்எஸ்ஆர் இவங்க கூடலாம் ஜாயின் பண்ண வேண்டாம், இந்தியாவுடைய பாத் இட்ஸ் மத்திய மார்க்கா ஆர் நியூட்ரல் பாத்துன்னு நினச்சதால ஹீ ரெப்ரசன்டட் த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். அந்த G77 கண்ட்ரிஸ் தான் இன்றைக்கி G20 கண்ட்ரிஸாக மாறி இருக்கு. அப்போது இந்தியா வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ லீடர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். சொல்லப்போனால் இன்றைக்கி வேர்ல்டில் எந்த ஸ்கீமை எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெரரிசமாக இருந்தாலும் இந்தியா வாஸ் கிவிங் வாய்ஸ் ஃபார் இட், மிட்டிகேஷனாக இருந்தாலும் இந்தியா வாஸ் கிவிங் வாய்ஸ் ஃபார் இட். And India was successfully implemented most of the Millennium Development Goals, and also India was proceeding towards sustainable development goals. Climate change mitigation இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா சைபர் டெரரிசம் ஆர் சைபர் செக்யூரிட்டி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்தியா டுடே ஆக்டிங் ஆஸ் அ குளோபல் பிளேயர். சொல்லப்போனால் இன்றைக்கி இந்தியாவுடைய பைலேட்ரலிசம் today we are in the age of globalization. India was emerged to be a global power. So இந்த மாதிரி தகுதிகள் இந்தியாவுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. அண்ட் இந்தியா வாஸ் ஆல்சோ a member of it's a founding member of United Nations. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவுக்கு எவ்வளோ தகுதிகள் இருந்தோம். இந்தியாவை வரவேணான்னு இங்கே நிறைய பேக் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது திரைக்கு பின்னாடி இந்தியாவை வரக்கூடாதுன்னு தடுக்கிறது யார் சார் அப்படின்னா, நம்பர் 1 சைனா வாஸ் பேக்டு பை பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் we know ஓகே, டைரெக்டாக இருந்தாலும் சரி இன்டைரக்டாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு இந்த நேம் ஆஃப் டெரரிசம், ஓகே, இந்த நேம் ஆஃப் காஷ்மீர் இஷ்யூ இட்ஸ் வாஸ் கிவிங் so much of headache. Okay, India when it tried to showcase some of the terrorists in global scenario, it was the Pakistan backed by China was China using its veto power to deter any move of India. China இந்தியாவை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா was a nuclear state. Yeah, China also of course nuclear state, but China was a signatory of NPT, that is nuclear non-proliferation treaty. India was not a signatory. Okay, India was also not signed this comprehensive test ban treaty. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்கெல்லாம் சைனா இந்தியாவை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சைனாவுக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, மேபி இந்தியா சப்போஸ் பெர்மனெண்ட் மெம்பராக வந்துச்சு அப்படின்னா சைனாவுடைய வாய்ஸ் ஏஷியாவில் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ சைனாவை செப்பரேட் பண்ணிவிட்டு மற்ற நாடுகள் இந்தியாவை ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக சைனா அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான், ஓகே, அண்ட் நிறைய காரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் உண்மையாலுமே வெதர் இட் வாஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்னா இட் வாஸ் நாட் டெமோக்ராட்டிக். பிகாஸ் சின்ஸ் 1991 ஓகே, போத் யூஎஸ் அண்ட் ஆல்சோ யூஎஸ்எஸ், தட் இஸ் ரஷ்யா. இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா சிரியா இஷ்யூக்காக more than 8 times it has used its veto power. ஓகே, அண்ட் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா it was more than 17 times or 16 times it has used its veto power இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக. இன்னமும் பார்க்கும் பொழுது ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சைனா தைவானை ஒரு நாடாக அங்கீகரிக்கவே இல்லை. யுனைடெட் நேஷன்ஸ் தைவானை ஒரு நாடாக அங்கீகரிக்கவே இல்லை. அதுக்கு முட்டுக்கட்ட போடுறது யாருன்னா சைனா. அண்ட் பாலஸ்தீனை இன்னும் ஒரு நாடாக யுனைடெட் நேஷன்ஸ் அங்கீகரிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, யூஎஸ் இட் வாஸ் சப்போர்ட்டட் பை இஸ்ரேல். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள், ஸோ இட் வாஸ் நாட் டெமோக்ராட்டிக் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் வீட்டோ பவர். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் மட்டும் இல்லாமல் இந்த யுனைடெட் நேஷன்ஸோடைய பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் எல்லாமே இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 peoples are all from Europe, 5, the 5th member is from Asia, that is China. It never represented Africa, it never represented Latin America. புரியுதுங்களா? நார்த் அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு, ஏஷியாவில் ஒருத்தர், அண்ட் ஆல்சோ யூரோப்பில் ஒரு 3 கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மற்றவங்களாம் யார்? மற்றவங்களாம் இப்போ ஆஃப்ரிக்காவில் இருந்தோ
ஆர் லத்தீன் அமெரிக்காவில் வந்து யாருமே ரெப்ரசன்ட் ஆகப்படலை. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காகலாம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலை ஓகே ரிஃபார்ம் பண்ணணுன்றது இந்தியாவுடைய வாய்ஸ். ஸோ தட் இஸ் வாட் ஹார்ட்லி இந்தியா வாஸ் ஃபேஸிங் இட். ஓகே, பட் இந்தியாவுக்குன்னு சில இடத்துல செக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் மற்ற நாடுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா தன்னை ஒரு குளோபல் பவர்னு காமிச்சிக்கிட்டாலும் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம். வாட் தே சே அப்படின்னா, இந்தியா ஓகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் என்னதான் 5th லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொன்னாலும் நிறைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் இந்தியா ரொம்ப வளரும் நாடுகளுக்கும் கம்மியாக தான் வந்து அதோடைய பிளேசஸ் இருக்குது. அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜனை தவிர்த்து இந்தியா ஹேஸ் நெவர் ப்ரொஜெக்டட் இஸ் மிலிட்ரி டாமினன்ஸ். ஓகே, ஸோ அமெரிக்கா மாதிரியோ சைனா மாதிரியோ ஒரு பெரிய வேலைலாம் இன்னும் இந்தியா பண்ணலை, தன்னுடைய மிலிட்ரி மைட்டை என்ன காமிக்கல. ஸோ இதுக்காகலாம் இந்தியாவுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டுன்னு சில நாடுகள் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ வரப்போகிற நாளில் இதெல்லாம் மீறி இந்தியா ஜெயிக்கணுன்றதை நாமும் எதிர்பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.